எனக்கு யாருன்னு பாருங்க. பாக்குறேன். அடே மேடம், நீங்களா? வாங்க வாங்க, உள்ள வாங்க. நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன் மேடம். துளசி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. நீங்க உள்ள வாங்க. போலாம். வாங்க வாங்க மேடம், வாங்க. சிவகாமி, இங்க யாரு வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் பாரு. வரேங்க. உட்காருங்க மேடம். பரவாயில்ல, இருக்கட்டும். நான் துளசிய பார்க்கலான்னு வந்தேன். நீங்க உட்காருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். உட்காருங்க. இவங்க கிட்டதான் 5 லட்சம் வாங்கினத சொல்லி அப்போ சமாளிச்சிட்டேன். இப்போ இவங்களே வந்திருக்காங்க. எப்படி சமாளிக்கிறது? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா. வாமா. உட்காருமா. உட்காரு. அடி ரொம்ப பலமா பட்டுருச்சம்மா? சிவகாமி, மேடம் வந்திருக்காங்க. அவங்கள வாங்கன்னு கூப்பிடாம அங்கேயே நிக்கிற. வாமா. வாங்க மேடம், வாங்க. உங்களை பார்க்கவே ரொம்ப பெருமையா இருக்கு. தனி ஒரு ஆளா இருந்து துளசிய கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டீங்க. மேடம், அதுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ மேடம். எனக்கா? ஆனா இவங்க எல்லாம் காப்பாத்தினாங்க. அம்மாங்கிற முறையில சிவகாமி ரொம்பவே போராடி இருக்கா. ஆனா நீங்க இல்லனா என்ன ஆயிருக்கும்? அத நினைச்சாலே பயமா இருக்கு மேடம். நீங்க தான் சமயத்துல வந்து உதவி பண்ணீங்க. அதுக்காக தான் நன்றி சொல்றேன். தேங்க்யூ மேடம். நன்றிங்கிறது பெரிய வார்த்தை சார். நான் அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணலையே சார். இப்படி பேசுறது உங்க பெருந்தன்மையை காட்டுது. சிவகாமி நடந்த எல்லாத்தையுமே. எனக்கு துளசிக்கு மாத்திரை கொடுக்கணும். டைம் ஆயிடுச்சு. நீங்க போய் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களே. அப்பவே போட்டுக்கிட்டா சிவகாமி. மேடம், நான் ஊர்ல இல்லாதப்போ பணத்துக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். அவ்வளவு பெரிய அமௌண்ட் யாருமே சட்டுன்னு தரமாட்டாங்க. அப்பதான். அப்பா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கோங்க. மேடம் கிட்ட எனக்கு இம்பார்ட்டண்டா ஒரு மேட்டர் பேசணும். ஓகேவா? மேடம், கிரிக்கெட்ல டச் விட்டு போச்சுன்னா வின் பண்ணவே முடியாது. எப்போ பிராக்டிஸ் வச்சுக்கலான்னு கோச் கிட்ட கேட்டு சொல்லுங்க. நான் 2 வீக்ஸ்ல ரெடி ஆயிடுவேன். வெரி குட்மா. ரொம்ப ஆர்வமா இருக்கியே. இந்த வில் பவர் தாமா உன்னை சீக்கிரமா குணமடைய வச்சிருக்கு. இதே மாதிரி நீ மேட்ச்லயும் வின் பண்ணுவ. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ மேடம். டேக் கேர். மேடம், இந்த வார்த்தைய என் பொண்ணு சொல்றதை விட நான் சொல்றது தான் சரியா இருக்கும். தேங்க்யூ மேடம். திரும்பவுமா இந்த வார்த்தைய எத்தனை தடவை சொல்லுவீங்க சார்? நியாயமா பார்த்தா துளசிய காப்பாத்தினதுக்காக நீங்க கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். மேடம், கடவுள் நேர்ல வரமாட்டாரு. உங்கள மாதிரி நல்லவங்கள தான் அனுப்பி வைப்பாரு. நீங்க மட்டும் அன்னைக்கு சிவகாமியை பார்த்து உதவி பண்ணலனா. ஓ, அத சொல்றீங்களா? பெருசா அப்படி என்ன பண்ணிட்ட? அது ஒரு சாதாரண விஷயம். அவ்வளவு பெரிய உதவி பண்ணிட்டு சாதாரணன்னு சொல்றீங்களே. இந்த காலத்துல யாருமே. அப்பா, சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்க. மேடம் தான் உதவி பண்ணாங்கன்னு அத மட்டும் சொல்றீங்க. ஆனா சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே தர மாட்டேங்கிறீங்க. ஓ சாரிமா, பேச்சு சுவாரஸ்யத்துல நான் அதை மறந்துட்டேன். சிவகாமி, மேடம்க்கு காஃபி எடுத்துட்டு வா. இல்லம்மா, எதுவும் வேணாம். வெறும் தண்ணி மட்டும் கொடுங்க போதும். இல்ல, நீங்க காஃபி குடிச்சிட்டு தான் போகணும். சிவகாமி, என்ன நின்னுட்டே இருக்க? போமா, போய் காஃபி எடுத்துட்டு வா.
சிலரோட உதவிய மறக்கவே முடியாது. ஏன்னா எதிர்காலத்தை அவங்க காப்பாத்தி கொடுக்கறாங்க. நாம மேடம்க்கு ஃபோன் பண்ண என்ன? சார், 1 செகண்ட். சிவகாமி, நீங்க அட்டெண்ட் பண்ணி பேசுங்க மேடம். நாம அப்புறமா பேசலாம். ஓகே சார். ஹலோ மேடம், நான் தான் துளசியோட அம்மா பேசுறேன். தயவு செஞ்சு நான் பேசுறத மட்டும் கேளுங்க. நான் தான் பேசுறேன்னு அவங்க யாருக்கும் தெரிய வேண்டாம், ப்ளீஸ். நான் சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டேன். இக்கட்டான நிலைமையில இருக்கேன். துளசியோட ஆபரேஷனுக்காக 5 லட்சம் கடன் பட்டு அந்த பணம் கொடுத்தது நீங்க தானே என் வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்லிட்டேன். என்னை காப்பாத்திக்க வேற வழி தெரியாம அப்படி செஞ்சிட்டேன் மேடம். மன்னிச்சிடுங்க. ஒரே ஒரு வேண்டுகோள், அவர் கேட்டார்னா ஆமான்னு ஒத்துக்கோங்க மேடம், ப்ளீஸ். நான் யாரையும் ஏமாத்தல மேடம். என் அண்ணி கிட்ட தான் பணம் வாங்கினேன். அவங்களும் சும்மா கொடுக்கல, டாக்குமெண்ட்ல எழுதி வாங்கிட்டு தான் கொடுத்தாங்க. இந்த விஷயத்த யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு அண்ணி சத்தியம் வாங்கியிருக்காங்க. இது வெளியில தெரிஞ்சா எங்க 2 குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும் மேடம். ப்ளீஸ் மேடம், இதுல இருந்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும். அவர் கேட்டார்னா ஆமான்னு சொன்னா போதும், மத்தத நேர்ல பேசுறேன் மேடம். ஓகே மேடம், நான் வச்சிடுறேன். மேடம், ஃபோன் வந்ததும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம் தான், பட் அதை சரி பண்ணிக்கலாம். உங்களால முடியும் மேடம். எதுவா இருந்தாலும் ஈஸியா டீல் பண்ணிடுவீங்க. துளசியோட ஆபரேஷன் செலவுக்கு 5 லட்சம் கொடுத்து அவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா சால்வ் பண்ணிட்டீங்களே. இதெல்லாம் முடியாத என்ன? அப்பா, என்னப்பா சொல்றீங்க? எனக்கு மேடம் தான் ஹெல்ப் பண்ணாங்களா? உனக்கு தெரியாதாமா? 5 லட்சம் ரூபாய் கொடுத்தது மேடம் தான். சமயத்துக்கு வந்து இவங்க தான் உன்னை காப்பாத்தி இருக்காங்க. ஆனா அம்மா அதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையேப்பா. அம்மா என்கிட்டயும் சொல்லமா. நான் ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் தான் என்கிட்டயே சொன்னான். அம்மா என்னப்பா இப்படி இருக்காங்க? மேடம் கிட்ட நான் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. என்னடா இவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கோம், இந்த பொண்ணு கண்டுக்கவே இல்லைன்னு அவங்க என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா? துளசி, இப்ப இதுவா முக்கியம்? எப்படியாவது உன்னை காப்பாத்தணுங்கிற டென்ஷன்ல அவங்க சொல்ல மறந்திருப்பாங்க. இல்லனா மெதுவா சொல்லலான்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா? சாரி மேடம், அப்பா சொல்லிதான் எனக்கே தெரியுது. எனக்காக ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, தேங்க் யூ வெரி மச் மேடம். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே நான் ஏன் இத்தனை தடவை மேடமுக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு. அம்மாவை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. என்னம்மா? அப்போ இருந்த டென்ஷன்ல அம்மா நம்ம பைரவி அத்தை கிட்ட பணம் வாங்கியிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு.
அது கிளியர் ஆயிடுச்சு. அம்மா அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்கம்மா. கேட்டாலும் பைரவி கொடுக்க மாட்டாங்க. அதனால என்ன, ஓடோடி வந்து உதவி பண்றதுக்கு நம்ம மேடம் மாதிரி நல்லவங்க இருக்காங்களே. சிவகாமி, வந்து காஃபி குடுமா. ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? வா. மேடம், உங்க பணத்தை நாங்க சீக்கிரமே செட்டில் பண்ணிடுவோம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. மேம், அப்பா தரலனா சொல்லுங்க, நான் ரஞ்சி டிராஃபி விளையாடி உங்க பணத்தை நானே செட்டில் பண்ணிடுறேன். நோ நோ, பேரண்ட்ஸ் முன்னாடி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அத அவங்க பாத்துக்குவாங்க. யூ ஆர் a ஸ்டூடெண்ட். படிப்புல மட்டும்தான் கவனம் இருக்கணும். சாரி மேம். இட்ஸ் ஓகேமா. சார், நீங்களும் இனிமே பண விஷயமா என்கிட்ட பேசாதீங்க. உங்க ஒய்ஃப் கிட்டயே பேசுங்க. அதுதான் சரியா இருக்கும். ஓகே மேடம். யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு நீங்க சிவகாமி கிட்ட சொன்னீங்களா? சிவகாமியும் நான் கம்பல் பண்ணதுனால தான் சொன்னான். ப்ளீஸ் அவளை கோச்சிக்காதீங்க மேடம். உங்க மேல நான் கோவமா தான் இருக்கேன். பணத்தை நான் தான் கொடுத்தேன்னு நீங்க சொல்லியே இருக்க கூடாது. ஆனா ஒரு குடும்ப தலைவியா உங்களோட சிச்சுவேஷனை என்னால புரிஞ்சுக்க முடியுது. துளசியை பாத்துக்கங்க. துளசி, இனிமே விளையாட்டு பொண்ணா இருக்காத. விளையாடி ஜெயிக்கணும். உடம்ப குணப்படுத்திக்கிட்டு சீக்கிரமே வரணும். ஓகே? ஆல் தி பெஸ்டா. தேங்க் யூ. இட்ஸ் ஓகேமா. உடம்ப பாத்துக்கோ. நான் கிளம்புறேன். டேக் கேர்மா. மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கேப் புக் பண்றேன். பரவாயில்ல சார், நான் கார்ல தான் வந்தேன். தேங்க்யூ சார். வரேன் துளசி. வாங்க மேடம். வரேம்மா. துளசி, உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோ. சரிங்க மேம். சரி, நான் போயிட்டு வரேன். வாங்க மேடம். நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. எனக்கு அவ மருமகளா வரக்கூடாதுங்க. அது உண்மைன்னா இது விஷயமா நீங்க சிவகாமி கிட்ட பேசுறீங்க. நீங்க பேசித்தான் ஆகணும். சிவகாமி கிட்ட நான் எப்படி பேசுவேன்? துளசி எனக்கு மருமகளா வரணுங்கிறது தான் அவளுடைய ஆசை. ஆனா பைரவி வேற மாப்பிள்ளைய பார்த்து பிரிவினையை அதிகமாக்க பார்க்கறான். நான் யார் பக்கம் பேசுறது, எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல. யோசிக்க யோசிக்க எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு.
என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நான் சொன்னது நடக்குமா இல்ல எப்படி சமாளிக்கலான்னு அத பத்தி யோசிக்கிறீங்களா? நீ எனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்கலையே. துளசி உனக்கு வேண்டாதவளாயிட்டா. அதுக்கு நிரந்தரமா ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சு என்ன பகடக்காயா நீ பயன்படுத்துற. உன்னுடைய பிரிவினைக்கு நான் முகவரி எழுதணும். நீங்க எப்படி வேணும்னாலும் சொல்லிக்கங்க. அவங்க தகுதிக்கு மீறி நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அது பிரிவினையா? தன்னுடைய பொண்ணுக்கு இன்னொருத்தர் சம்பந்தம் பேசுறத யாருமே விரும்ப மாட்டாங்க. சிவகாமிக்கும் பார்த்திபனுக்கும் எல்லா தகுதியும் இருக்கு. அதுல நாம தலையிடுறது நியாயமே இல்ல. இத பாருங்க, திரும்ப திரும்ப இது விஷயமா பேசி என்னால ஆர்கியூ பண்ண முடியாது. சிவகாமி கிட்ட நீங்க பேசுவீங்களா மாட்டீங்களா? நான் தான் பேசுறேன்னு சொல்லியிருக்கேன்ல, பேசுவேன். ஆனா இன்னும் நடக்கலையே. பைரவி, என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. இதெல்லாம் எடுத்தேன் கவுத்தேன்னு நினைச்சே பேசிட முடியாது. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க. நான் சிவகாமிக்கும் துளசிக்கும் நல்லது நினைக்கிறேன். ஆனா நீங்க வேற மாதிரி யோசிக்கிறீங்க. வேற மாதிரினா? உங்களுக்கு இதுல இஷ்டமே இல்ல. இப்படி பண்ணா உங்க தங்கச்சியோட விருப்பப்படி அந்த துளசிய நம்ம பையனுக்கு கட்டி வைக்க முடியாம போயிடும். அதத்தானே யோசிக்கிறீங்க? அது உன்னுடைய கற்பனை. அது நீங்க நிஜமாக்க பாக்குறீங்க. உங்க மனசுல அப்படி இல்லனா சிவகாமி கிட்ட இந்நேரம் நீங்க பேசி இருக்கணுமே. ஏன் பேசல? நீ எப்பவும் இத பத்தி தான் யோசிப்பியா? வேற எதுவும் யோசிக்கவே தோணாதா? எனக்கு என் புள்ளையோட எதிர்காலம் முக்கியங்க. ஒரு அம்மாவா அத மட்டும் தான் நான் யோசிப்பேன். அதே மாதிரி துளசியும் நல்லா இருக்கணும். தாய்மாமங்கிற முறையில அதையும் நானும் யோசிக்கணும். இப்ப என்னங்க சொல்ல வரீங்க? துளசிக்கு நான் கெடுதல் நினைக்கிறேனா? எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. எப்பவுமே என் பையனை பத்தி நினைச்சு நினைச்சு நான் அந்த டென்ஷன்லயே இருக்கணும். நிம்மதியாவே இருக்க கூடாது. ஏதோ நல்ல இடம் வந்துச்சேன்னு அதனால நான் சொன்னேன். ஏன் துளசிக்கு நான் மாப்பிள்ளை பார்க்க கூடாதா? எனக்கு அந்த உரிமையே இல்லையா? பைரவி, அப்படி என்ன அக்கறை உனக்கு? உனக்கு தான் துளசியை பிடிக்காத? ஆமாங்க, பிடிக்காதுதான். எனக்கு அவ மருமகளா வரக்கூடாது. நான் அதை மட்டும் தான் யோசிப்பேன்.